பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெஷர் ஓகே மெஷர்மெண்ட் அப்படின்னு நான் போட்டேன். அது என்டி வந்து ஏன்னா 14 லெட்டர்ஸோட அதிகமாக இருக்குது, 16 லெட்டர்ஸோட எபோவாக இருக்கனால நமக்கு பிரிண்ட் ஆகலை. அல்ட்ராசோனிக் அப்படின்னு மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. இப்போ என்ன ஆகும், அதோட வேல்யூஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 செகண்ட்ஸ் நம்ம டிலே கொடுத்தோம்லாம், டிலேக்காக வெயிட் பண்ணுது. ஓகே 5 செகண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். கோடிங்கில் ஒரே நிமிஷம் காமிச்சிடுறேன். கோடிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸ் இருக்குது, அதனால் நமக்கு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுது. ஓகே இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 664 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டர் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகுது, ஏடிசி வேல்யூ தான் பிரிண்ட் ஆகுது. ஆனால் நம்ம போட்டுக்க கோடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டிமீட்டர் கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். பிலோ 20க்கு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், பஸ்ஸர் வந்து ஆன் ஆகும். ஓகே டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரெட் எல்டி வந்து ஆன் ஆகிருக்கு. ஓகே நான் வந்து அப்ஸ்ட்ராக்டில் வந்து பஸ்ஸர்னு சொல்லியிருப்பேன். பஸ்ஸர்னால் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து நீங்கள் ரிலேட்டிவ் சர்க்யூட் மட்டும் மாடிஃபை பண்ணால் போதும், மற்றபடி எதுவுமே கிடையாது. அது நீங்கள் மாடிஃபை பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், எபோவ் கொண்டு போகிறேன்.